Taste the Daily. இதனால் 500 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் பாதிப்படைந்துள்ளது. வில்லூர் ஒவ்வொரு கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கர் அட்சயா, ஆர்என்ஆர் உள்ளிட்ட ரக நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. 1000 ஏக்கர் நெல் பயிரிடப்பட்ட நிலையில் 500 ஏக்கர் நெல் விவசாயம் குலைநோய் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் பரிந்துரைத்த பூச்சி மருந்தை தெளித்தும் பலனில்லை என கூறும் விவசாயிகள் இதனால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை எதிர்கொண்டுள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க தீய சக்தி ஆட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 30,000 ரூபாய் செலவு, பூராமே நைட்டடி, பூரா பொக்கா இருக்கு. அந்த நெல்லை இது கொலை நோய், கருகல் நோய், கொலை நோய், இது பூராமே இப்போ பட்டது போல் கிடக்குது. வந்து பார்த்துக்குங்க, பார்த்து எங்கள் எதுவும் செய்யுங்க. நல்ல நல்ல முறையோட நகையெல்லாம் அடகு வச்சு, பொம்பளை தாலி முதற்கொண்டு நாங்கள் அடகு வச்சு நாங்கள் செலவு வச்சுருக்கோம். சுசைட்டில் வந்து பயிர்க்கடை வாங்கியிருக்கோம். பயிர்க்கடைக்காரர் வந்து எங்களை ரொம்ப இது பண்ணுறாங்க, இடைஞ்சல் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த மாதிரி வெள்ளாமல் வந்தால் நாங்கள் என்னெல்லாம் செய்கிறது? நாங்கள் நாக்கிறதுனால ரொம்ப அறுப்புக்கு கூலி கூட நெல் வரல. அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். மேலே கள்ளிக்குடி யூனியன் ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு சொல்லி அது புகார் மூலமாக நாங்கள் 2-3 வட்டம் மாறி மாறி போய் சொல்லிக்கிறதுக்கு அவங்க எதுவுமே இது பண்ணலை. அவங்க வந்து 2 வட்டம் வந்து பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போய் நாங்கள் சொல்கிறோம்ப்பா, மேலிடத்துக்கு போகிறோம், கலெக்டர் மீட்டிங் போகிறோம், நாங்கள் சொல்லிட்டு வரோம்னு சொன்னாங்க. எந்த தகவலும் வரல. நட்டுக்கா ஒரு 80-200 ஏக்கர் நெருக்கி அது நெல் என்ன இது பூரா கொலை நோய் விழுந்துக்கிட்டு எங்களால் அது மருந்து வேளாண் துறை அதிகாரி வந்து பார்த்தாங்க. அவங்க கள்ளிக்குடி அதில் வந்து பார்த்துட்டு போனாங்க. பார்த்து அந்த அவங்க சொன்ன மருந்துக்கு இது கட்டுப்படலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இப்போ சரி இது சொல்லி பார்ப்போம், ஒரு மனு கொடுத்து பார்ப்போம் அன்போடு கேட்டோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தந்தையை ஏமாற்றி மகன் நிலத்தை பறித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆரிநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த விபூஷணன் என்பவர் தனது தந்தையின் பெயரில் உள்ள 1 ஏக்கர் 64 சென்ட் விவசாய நிலத்தை தனது பெயருக்கு மாற்றிக்கொண்டதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து தனது மகன்கள் தன்னை சரிவர கவனித்து பார்த்துக் கொள்வதில்லை என கூறும் முதியவர் லட்சுமணன் தன்னிடமிருந்து தனது மகன் ஏமாற்றி பறித்த நிலத்தை மீட்டுத் தருமாறு சார் ஆட்சியரிடம் மனு அளித்தார். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி பகுதியில் கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து நிற்பதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரியப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட 10வது மற்றும் 12வது வார்டு பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய்கள் ஓராண்டிற்கும் மேலாக சுத்தம் செய்யப்படாததால் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் திமுக சேர்மன் RK செந்தில் இதுகுறித்து கண்டுகொள்வதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த ஏரியா வந்து 10வது வார்டும் 12வது வார்டும் கலந்து இருக்கிறதுனால எந்த கவுன்சிலர் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க. இங்கே வந்து சாக்கடை தண்ணி தெருவில் நிற்கிது. தெருவே மேடு பள்ளமாக இருக்குது, அதுவும் சரி செஞ்சு தர மாட்டுறாங்க. பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் காய்ச்சல், இருமல் எல்லாமே வருது. இந்த தொற்று நோயினால் எனக்கு கூட இந்த பாருங்க சொறி இதெல்லாம் வந்துருச்சு. அது சொன்னால் யாருமே வந்து கண்டுக்கவே இல்லை. எந்த கவுன்சிலரும் நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க. இதை கொஞ்சம் எங்களுக்கு பார்த்து தரணும். திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி நாகை மாவட்ட வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்களை ஏமாற்றி வருகிறார். இதையடுத்து ஆத்திரமடைந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.